ஆஸ்பிரண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு 2nd ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தின் நடனம் மரோனி மற்றும் லிம்போ அல்லது சுப்பா சிக்கிம், லவ்ஷா மற்றும் ஜகுய் மணிப்பூர், ரிகம்பதா மற்றும் போனியோக்சி அருணாச்சல் பிரதேஷ், மர்தானா ஜூமர் மற்றும் கட்சா ஜார்க்கண்ட். ஜெயபிரகாஷ் நாராயணன், அமர்த்தியா சென், கோபிநாத் பர்டோலே மற்றும் ரவிசங்கர் 1999ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சைத்தன்யா மகாபிரபுவ கௌரங்கா மற்றும் விஸ்வம்பரன் சொல்லுவாங்க. பக்தி இயக்கத்துல முதல் முறையா கீர்த்தனைகளை அறிமுகப்படுத்தினது சைத்தன்யா மகாபிரபு. அவசர நிலையின் போது அடிப்படை உரிமைகள் இடைநிறுத்தத்தை ஜெர்மனி நாட்டில இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். 7வது ஐந்தாண்டு திட்டம் 1985ல இருந்து 90 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பகுதி 20 அரசியலமைப்பு திருத்தத்தை நம்ம இந்திய அரசியலமைப்புல சொல்லியிருக்காங்க. சுவார் எழுச்சி 1767 இருந்து 1802 வரைக்கும் துர்ஜன் சிங் தலைமையில நடந்துச்சு. கேரி ஸ்டார்க் லேசர் பிரிண்டரை உருவாக்கி இருக்காரு. ருடல்ஃப் ஸ்கேனரை உருவாக்கி இருக்காங்க. ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் பஞ்சாயத்து அமைச்சகம் 2018ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சௌபாகிய யோஜனா மின் அமைச்சகம் 2017ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. PM உஜ்வாலா யோஜனா பெட்ரோலிய அமைச்சகம் 2016. ஸ்டாண்ட் அப் இந்தியா நிதி மற்றும் சமூக நீதி அமைச்சகம் 2016. பிரதமர் ஷரமோகி மாந்தன் தொழிலாளர் அமைச்சகம் 2019. அடல் பூஜல் யோஜனா ஜல் சக்தி 2019. சிலிவின் தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்? ஜோஸ் ஆண்டனியோ. தேசிய எரிசக்தி பாதுகாப்பு விருது 2025 வென்ற ரயில் நிலையம் எது? மியானா. செயற்கை நுண்ணறிவு அதிர்வு குறியீடு 2025 இந்தியாவின் தரவரிசை என்ன? 3. நல்வாழ்வு திட்ட தகவல்களை குடிமக்கள் எளிதாக அணுகக்கூடியதாக மாற்ற மேரி யோஜனா போர்ட்டலை எந்த மாநிலம் அறிமுகப்படுத்தியது? உத்தரகாண்ட். சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட மோய் நதி எந்த 2 நாடுகளுக்கு இடையே இயற்கையான எல்லையை உருவாக்குகிறது? தாய்லாந்து மற்றும் மியான்மர். மத்திய தகவல் ஆணையத்தின் தலைமை தகவல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார்? ராஜ்குமார் கோயல். சுதான்ஷு வாட்ஸ் இந்திய விளம்பர தரநிலைகள் கவுன்சிலின் தலைவர். ஆனந்த் கோயன்கா ஃபிக்கியுடைய தலைவர். ராம் பிரசாத் ஸ்ரீதரன் பூமா இந்தியாவின் மேலாண்மை இயக்குனர். விவேக் சதுர்வேதி CBIS உடைய தலைவர். ராமகிருஷ்ண சந்தர் LIC உடைய மேலாண்மை இயக்குனர். 2025ஆம் ஆண்டுக்கான இந்தியாவின் சிறந்த சுகாதார தொழில்நுட்ப மதிப்பீட்டை நிறுவனமாக எந்த நிறுவனம் விருது பெற்றது? PGI MER சண்டிகார். இந்தியாவில் ஆரம்ப கல்வியை மாற்றியமைத்ததற்கான தேசிய இளைஞர் விருது ஆகாஷ் ஷராப் வாங்கியிருக்காரு. நாசா எய்ம்ஸ் ஆராய்ச்சி மையம் தேசிய விண்வெளி சங்க தேர்வு போட்டியின் 8ஆம் வகுப்பு பிரிவில் SRN மேத்தா பள்ளி முதல் பரிசு வாங்கியிருக்கு. என்கேஜ் AI எந்த நெடுஞ்சாலையில் அறிமுகப்படுத்தியது? மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய NH 45. இந்தியாவின் முதல் மின்னணு கழிவு மறுசுழற்சி பூங்கா ஒலிம்பிக் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவின் முதல் ஆஃப் கிரிட் மெகாவாட் பசுமை ஹைட்ரஜன் பைலட் ஆலை குஜராத்தில் தொடங்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் முதல் டெம்பர் கிளாஸ் உற்பத்தி வசதி நோய்டால ஆரம்பிச்சிருக்காங்க. அதானி விமான நிலையங்களுக்கான இந்தியாவின் முதல் 3D துணை மேற்பரப்பு மேப்பிங் தொழில்நுட்பம் ஜெனிசிஸ் நிறுவனம் உருவாக்கியிருக்காங்க. இந்தியாவின் உள்நாட்டு 64 பிட் இரட்டை மைய நுண்செயலியின் பெயர் என்ன? துருவ் 64. 17வது நவரத்ன நிறுவனம் IREDA. 14வது மகாரத்ன நிறுவனம் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். வஉசி தீன்தயாள் பாரதீப் தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தின் கீழ் பசுமை ஹைட்ரஜன் மையங்களால் நியமிக்கப்பட்டிருக்கு இந்த 3 துறைமுக மையம். பிரதமர் மோடியின் பயணத்தின் போது நீர் மேலாண்மை, கல்வி மற்றும் பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தத்தில் இந்தியா எந்த நாட்டுடன் கையெழுத்திட்டது? ஜோர்டான். பாரத் மண்டபத்துல நரேந்திர மோடி உலக உணவு இந்தியா தொடங்கி வச்சிருக்காங்க. நவி மும்பைல சர்வதேச விமான நிலையத்தின் முதல் கட்டம். சமமற்ற பொது போக்குவரத்திற்கான மும்பைவன் செயலையும் தொடங்கி வச்சிருக்காங்க நரேந்திர மோடி. சர்தார் பட்டேலின் 150வது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில மோடி 150 நாணய மதிப்பை வெளியிட்டிருக்காங்க. 2025ஆம் ஆண்டில் எந்த நாடு தனது தேசிய உணவு வகைகளுக்காக யுனெஸ்கோ அங்கீகாரத்தை பெற்றது? இத்தாலி. ஆன்கோசெரியாசிஸை ஒழித்த முதல் ஆப்பிரிக்க நாடு நைஜர். உலகின் முதல் வணிக அளவிலான மின் மெத்தனால் ஆலை டென்மார்க் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க.
தாயிடமிருந்து குழந்தைகளுக்கு HIV, ஹெப்பாட்டிட்டிஸ் பி, சிஃபிலிஸ் பரவுவதை 3 மடங்கு ஒழித்த உலகின் முதல் நாடு மால்தீவு. பலாவ் நாட்டின் ஜனாதிபதி சுரங்கமே லிவ்ஸ் உலகின் முதல் நீருக்கடியில் நேர்காணலை நடத்தியிருக்காங்க ரீசெண்டா.